الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்ற ஒரு சில கொடுமைகளை, அந்த கொடுமைகளால் இந்த சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் ஏற்படுகின்ற இழிவுகளை அறிந்து இந்த கொடுமைகளில் இருந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பெரும் திரளாக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பேசுவதற்கு இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல. அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு கொடுமையையும் தனித்தலைப்பாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை விடிய விடிய பேச முடியும் என்ற அளவுக்கு பயங்கரமான கொடுமைகள். இவர்கள் எந்த கொடுமைகளை இங்கே சுட்டிக்காட்டினார்களோ அந்த கொடுமைகளால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற தீய விளைவுகள், மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளை பற்றி பேசுவதென்று சொன்னால் இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் இந்த குறுகிய நேரத்திலே தொகுத்து பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். முதலில் இந்த கொடுமைகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களிலிருந்தும் முழுமையாக வேறுபட்ட மார்க்கம், எல்லா வகையிலும் தனித்து நிற்கக்கூடிய மார்க்கம். அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றிலுமே மற்ற எல்லா சமயங்களிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே, மற்ற மார்க்கங்களிலிருந்து தனித்து நிற்கின்ற இந்த மார்க்கத்திலே முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் மட்டும்தான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடிய ஒரு மார்க்கம். வேறு மார்க்கங்களை பொறுத்தவரை அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்துவிட்டு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளலாம். அதை அந்த மார்க்கம் குறை சொல்லாது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தீங்குகளை செய்தாலும் அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளையும் காணிக்கைகளையும் செலுத்திவிட்டானா அவன் ஒரு பக்திமான், அவன் ஒரு நல்லவன், அவன் கடவுளுடைய மோட்சத்தை அடைந்து கொள்ளக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதர்களே, நீங்கள் கடவுளுக்கு செய்கிற காரியத்திற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை விட மனிதர்கள் விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தாருங்கள். இப்படி உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லல. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனிதர்களுடைய நலனை கவனத்தில் கொள்வதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், மனிதர்கள் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் உயிர் தியாகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா உயிரையே நேர்மைக்காக நியாயத்திற்காக அர்ப்பணிக்கிற ஒரு தியாகம். இந்த தியாகி கிடைக்கிற அந்தஸ்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன்.
உயிர் தியாகி இருக்கிறாரே, இவர் செய்கின்ற எல்லா பாவங்களும் இறைவனால் மன்னிக்கப்படும். உயிரையே தியாகம் செய்த பிறகு அவன் செஞ்ச பாவங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கப்பட மாட்டாது, எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த உயிர் தியாகி கடன் வாங்கிவிட்டு மரணித்திருந்தால் அதை மன்னிக்க நான் தயாரில்லை, அது என்னுடைய உரிமை அல்ல என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழி மூலம் விளக்குகிறார்கள். கடனை தவிர உயிர் தியாகியின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கடன்கிறது ஒரு பாவமா? நம்ம தெரியாம எடுத்துக்கொண்ட ஒரு தொகையா? சுரண்டலா? இல்ல. ஒருவன் விரும்பி மனப்பூர்வமாகத்தான் நம்ம கடன் தருகிறான். தந்த கடனை திருப்பி செலுத்தாமல் மரணித்து விட்டால் கடன் கொடுத்தவன் மறுமை நாளில் வழக்கு தொடுப்பான். இறைவா, என்னிடத்திலே வாங்கிய கடனை இவர் திருப்பி தரவில்லை, தராமலே மரணித்து விட்டார், அதுக்கு எனக்கு பைசல் பண்ண வேண்டும் அவன் கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? பைசல் அங்க எப்படி பண்ண முடியும்? காசையே திருப்பி கொடுத்து பைசல் பண்ண முடியுமா? பணங்காசை செல்ல அந்த உலகத்துல. அப்ப இந்த உயிர் தியாகி செய்த நன்மைகள்ல ஒரு பகுதி எடுத்துதான் அந்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பான். அப்ப கடனுக்கு இந்த நிலை என்று சொன்னால் மோசடி, தில்லுமுள்ளு, சுரண்டல், கலப்படம், இப்படி மனித சமுதாயத்திற்கு செய்கிற துரோகங்களுடைய நிலை என்ன? கடன் என்ற ஒரு அற்பமான ஒரு தப்பு, அவன் விரும்பி தரக்கூடிய ஒரு தொகை, அது சந்தர்ப்பம் இல்லாம நம்ம கொடுக்காம தான் போயிடுறோம். இதற்கு இவ்வளவு பெரிய நிலை என்று சொன்னால் நம்ம விரும்பி திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிற மோசடிகளை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? இப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நீங்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். சும்மா ஏதோ தொழுதோம், நோன்பு வைத்தோம், அதுக்கு பிறகு எப்படி வேண்டாம் நடந்து கொண்டோம், சமூகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, சமூகம் எக்கேடு கெட்டு போல என்ன, நானும் சேர்ந்து கெடுக்கிறேன் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிறோமே, இதைத்தான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, அதுல இருந்து வித்தியாசமான மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு பார்வை என்ன இருக்கணும்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விதமான விவகாரங்களையும் இந்த மார்க்கம் தலையிடும். தலையிட்டு இப்படி செய்ய இப்படி செய்யாத என்று சொல்லும். மனித குலத்திற்கு கேடு செய்கிற எந்த காரியத்தையும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவே அனுமதிக்காது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இது. அப்ப நம்முடைய பார்வை நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்கள் ஊரை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஹாஜியார்கள் இங்கே சுட்டிக்காட்டிய தவறுகளை செய்கிறார்கள். பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளிலே பங்கெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? நாம தான் தொழுதுட்டோம்ல, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்ல, நம்ம தான் நாலு மேலையில பேசிட்டோம்ல, அப்புறமே நம்ம எப்படி நடந்தா என்ன என்ற நிலைக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு உங்க ஊரை விசாரிச்ச வரைக்கும். அப்ப நீங்க ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் இல்ல, எல்லா விஷயங்களையும் கவனிக்கிற ஒரு மார்க்கம். இது உங்க உள்ளத்துல ஆழமா முதல்ல பதியணும். இதையாட்ட தேவையில்லாம சொல்றாங்க நினைக்க முடியாது, சொல்லணும். இல்லைன்னா இஸ்லாத்தோடு வெளியே போய்க்கிற வேண்டியதான். இஸ்லாம்ங்கிற வட்டத்தில் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு ஒன்னையும் இஸ்லாம் செய்ய விடாது. நீங்க வியாபாரம் பண்ண போறீங்களா, இஸ்லாம் சட்டையை பிடிச்சு இழுக்கும். இப்படி பண்ண